ரைட் ஹேண்டு, நான் தான் லெஃப்ட் ஹேண்டு. எனக்கு யாரும் ரைட் ஹேண்டு, யாரும் லெஃப்ட் ஹேண்டு கிடையாது. ஓகேவா? என்னோட டிசிஷன் என்னோடது. நான் யாரோட ஒப்பீனியனும் கேட்க மாட்டேன். என் மனசுக்கு என்ன கேட்குதோ அதான். வென் வில் யூ கிவ் மணின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. சார், அதை நீங்கள் உங்கள் ட்ரஸ்டி தானே கேட்கணும். ஏன்னா உங்கள் ட்ரஸ்டி கரெக்டாக இருந்தால் இந்நேரம் நீங்கள் பேமெண்ட் வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? வென் வில் யூ கிவ் மணி, அந்த நபருக்கு நான் என்ன சொன்னேன், யுவர் ட்ரஸ்டி இஸ் கரெக்ட், யூ கெட் இட் மணி திஸ் டைம், திஸ் நவ். ஓகேவா? இப்போ டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை உங்கள் லீடர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்தந்த ட்ரஸ்ட்டோட லீடர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்தந்த ட்ரஸ்டி கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ட்ரஸ்டி எல்லாரும் உங்களுக்கு வர வேண்டிய வாழ்வாதார நிதியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் உழைக்கிறாங்க நீங்கள் வாங்குற வரைக்கும். இதில் இன்னொரு ஓப்பன் டாக் என்ன சொல்கிறேன்னா, we are getting given to the first for gift amount. எல்லாருக்கும், எல்லா மெம்பருக்கும் gift amount கொடுக்க போகிறோம். அது அடுத்த வாரங்களில் உங்களுக்கு அதுக்கான தகவல் வரும். அதுக்கான தகவல் வரும்பொழுது சில நிபந்தனைகள் நாங்கள் விதிக்கிறோம். உங்களோட தலைமை உறுப்பினர், அதாவது நீங்கள் எந்த ட்ரஸ்ட்டில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த லீடர் உங்களுக்கு தகவல் கொடுப்பாரு. உங்கள் தகவல் கொடுத்த உடனே நீங்கள் எல்லாரும் உங்கள் பேரில் ஸ்டாம்ப் 50 ரூபா ஸ்டாம்ப், ஓகேவா, ஸ்டாம்ப்பு வாங்கணும். வாங்கிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, ஒரு லொக்கேஷன் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்தோடனே உங்கள் ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் செய்யப்படும். திரும்ப நீங்கள் சேர்ற வரைக்கும் அந்த ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. உங்களுக்கு கிஃப்ட் அமௌண்ட் எஸ்டிஜிசி கொடுக்க போகுது. எஸ்டிஜிசி கொடுக்கும் பொழுது அந்த ஃபோனில் எதுக்கு இவங்க ஃபோன்லாம் வாங்குறாங்க, எதுக்கு ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க அப்படின்லாம் எல்லாருக்கும் தான். ஏனால் எல்லாருடைய பாதுகாப்பு குறித்து, எல்லாரோட சேஃப் ஜோன் அதை குறித்து தான் இதை நாங்கள் செய்ய போகிறோம். உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க, ஸ்டாம்ப்பு வாங்கிக்கோங்க. சரியா? ஸ்டாம்ப் வாங்கிக்கோங்க. ஸ்டாம்ப்பு தான் வாங்கணும், பத்திரமா வாங்கக்கூடாது. ஸோ ஸ்டாம்ப்பு உங்களுக்கு தகவல் சொன்னதுக்கப்புறம் ஸ்டாம்ப் வாங்கிக்கோங்க. அதை வாங்கி உங்கள் பேரில் வாங்கி நீங்கள் பேமெண்ட் வாங்கும்போது கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். சரியா? கையெழுத்து வாங்கி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கிஃப்ட் அமௌண்ட் சேரும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கிஃப்ட் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களோட மெயின் அமௌண்ட்டு ஏறும். இந்த தகவல் சொல்கிறக்காக தான் இப்போ நான் லைவில் வந்தேன். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க இது பண்ணிக்கோங்க. அடுத்து வர்றாங்கல்ல, எல்லாருக்கும் நன்மை நடக்கணும். நன்மை தான் நடக்கும்ன்றத ஆண்டவன் ரீதியாக சாட்சியாகவும் ப்ராமிஸாகவும் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவரிங். தேங்க்யூ.